வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இலங்கைக்கு தெற்கு பகுதி ஒரு காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி அரபிக்கடலில் ஒரு காற்றுச் சுழற்சி, இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஒரு காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றுச் சுழற்சி வரும் நாட்கள் டிசம்பர் 9ஆம் தேதி முதல் இலங்கைக்கு பாதிக்கும் மழையாகவே கொடுக்க இருக்கிறது. நீங்கள் உங்கள் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இலங்கையில் டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கும் மழை டிசம்பர் 19ஆம் தேதி வரை ஒரு வாரம் 10 நாட்கள் மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியை நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு மெல்ல நகர்ந்து வரும் என்பதால் 10 நாட்களுக்கு இலங்கைக்கு மழை கொடுக்க இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் வட கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் படிப்படியாக வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள் என்று அனைத்து மாகாணங்களுக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கண்டி மேற்கு பகுதி, மேலும் கொழும்பு, நீர்கொழும்பு, ரத்தினபுரி, அம்மந்தோட்ட இந்த பகுதியில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் வவுனியா, அனுராதபுரம், புத்தளம் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கே குறைவாகவும் தெற்கே செல்ல செல்ல கூடுதலாகவும், அதே வழியில் தென்மேற்கு பகுதியில் கூடுதலான மழைப்பொழிவாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அம்பாறை, மட்டக்களப்பு, திரிகோணமலை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தம்புள்ளை சுற்று வட்டாரங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேற்கு பகுதி அமைய இருக்கிறது. இன்று டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி. நாளை டிசம்பர் 8ஆம் தேதியை பொறுத்தவரை அதே வேளையில் மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைத்தால் மற்ற மாகாணங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் டிசம்பர் 9ஆம் தேதி இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு சற்று இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் அதிகாலை நேரங்களில் இலங்கையில் கிழக்கு பகுதி மழை தொடங்கும். வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள், மேலும் மாலைக்கு பிறகு மேற்கு மாகாணங்கள் என்று அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் 12 சென்டிமீட்டருக்கு மேல் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மிக கனமழை என்பது கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்தினபுரி, மேலும் நுவரேலியா இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அம்மந்தோட்ட, பதுளை, காலி, கோட்டை இந்த இடங்களிலும் மிக கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது டிசம்பர் 9ஆம் தேதி. அதே வேளையில் வட மாகாணங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் டிசம்பர் 10ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் கனமழையாக கிடைக்கும். டிசம்பர் 9ஆம் தேதி கிளிநொச்சி, திரிகோணமலை, வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம், சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நுவரேலியா, மாத்தறை, மேலும் அம்பாறை, மட்டக்களப்பு, பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு. பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பு. தம்பளை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் பரவலான கனமழையாக கிடைத்தாலும் சிலாபத்துக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு தான் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 9ஆம் தேதியை பொறுத்தவரை டிசம்பர் 10ஆம் தேதியும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்கள் என்று அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு இரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 10ஆம் தேதியும். டிசம்பர் 11, 12 தேதிகளில் டிசம்பர் 9, 10 விட டிசம்பர் 11, 12 தேதிகளில் மழை தரும் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதாவது அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 11, 12 டிசம்பர் 13, 14 தேதிகளும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 15, 16 தேதிகளும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் பொழுது மழை தீவிரமாக இருக்கும். இலங்கைக்கு தெற்கு புறமாக நிகழ்வு அமையும் பொழுது தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதே வழியில் நிகழ்வு இலங்கைக்கு மேற்கு பகுதி அமையும் பொழுது மீண்டும் மழைப்பொழிவு அதிகரிக்கும். டிசம்பர் 17, 18 தேதியில் மீண்டும் பரவலான கனமழை, மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 19ஆம் தேதி மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை என்று கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 19ஆம் தேதி. டிசம்பர் 20ஆம் தேதி நிகழ்வு குமரிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மாலத்தீவை சென்றடையும் என்பதால் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. இலங்கையில் டிசம்பர்
20ஆம் தேதி. டிசம்பர் 21, 22 தேதியில் பகல் நேரங்களில் வெயிலும் இரவு நேரங்களில் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் ஒரு பாதிக்கும் மழை என்பது டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கும் மழை டிசம்பர் 19ஆம் தேதி வரை மழைப்பொழிவு கிடைக்கும் என்பதால் இந்த சுற்றின் மழை பாதிக்கும் மழையாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நிலச்சரிவு மேலும் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் அதிகரித்து சுற்று நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பியுள்ளதால் இந்த மழைப்பொழிவு பாதிக்கும் மழையாகவே அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளையில் எங்கு பார்த்தாலும் மண் சரிவு ஏற்கனவே ஏற்பட்டுள்ளதால் இப்போதும் இந்த மழைப்பொழிவு மீண்டும் மண் சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மேலும் இந்த நிகழ்வு ஆரம்பத்தில் ஒரு தீவிர மழைப்பொழிவு டிசம்பர் 9, 10 தேதிகளில் கொடுத்தாலும் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்தாலும் மீண்டும் தீவிர மழைப்பொழிவு என்பது டிசம்பர் 17, 18 தேதிகளில் மீண்டும் மழைப்பொழிவு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 9ஆம் தேதி தொடங்கும் மழை டிசம்பர் 19ஆம் தேதி வரை மழை இலங்கையில் கிடைக்க இருக்கிறது. நாள்தோறும் மழை என்பதால் சற்று பாதிப்பு மழையாகவே அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து மீண்டும் பகல் நேரங்களில் வெயில் இரவு நேரங்களில் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சுமத்ராவில் டிசம்பர் 16ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி வந்துவிடும். அந்த நிகழ்வு தொடர்ந்து மேற்கே முன்னேற முடியாமல் அதே இடத்தில் நிலை கொண்டு டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு மேற்கே முன்னேறி வந்து மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் பகல் நேரங்கள் வெயில் இரவு நேரங்கள் குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு நகர்வுப்படுத்தி மீண்டும் மழைப்பொழிவு இலங்கையில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே வெறும் காற்று சுழற்சியாகவே நிலநடுக்கோட்டை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு சுமத்ராவில் இருந்து வரும் நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து காற்றின் வேகம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.